அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய அரசியலமைப்பின் சரத்து 22, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது செய்யப்படுதல் மற்றும் சிறையில் அடைத்தலிலிருந்து தனி மனிதருக்கு ஒரு பாதுகாப்பு தரும் சட்டப்பிரிவு. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 22 வந்து 2 பாகங்கள் இருக்கும். 22A அண்ட் 22B அப்படிங்கும். இது ஆக்சுவலாக வழக்கமாக தண்டனை பெறுதல் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையானதை சேர்ந்தது. பனிட்டிவ் டிடென்ஷன், ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கும். அதாவது தண்டனைக்காக தண்டனை காவல், தடுப்பு காவல் அப்படிங்கும். குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிர்வகிக்கப்பட்ட பிறகு வந்து ஒரு மனிதரை சிறையில் அடைத்தது வந்து தண்டனை காவல் அப்படிங்கும். குற்றம் நடக்க ஒரு காரணமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து முன்னையே சிறையில் அடைக்கிறதுக்கு பேர் தான் தடுப்பு காவல் அப்படிங்கும். இதில் 22A அப்படின்றது என்னென்னா தண்டனை காவலை பற்றி குறிப்பிடுது. 22B வந்து தடுப்பு காவலை பற்றி குறிப்பிடுது. 22Aல வந்து 4 உட்கூறுகளை கொண்டது. ஒன்று வந்து 22Aல வந்து ஒரு மனிதர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்று அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். அதில் 2 என்னென்னா அவர் வழக்கறிஞரை கலந்து ஆலோசிக்கவும் ஒரு அவரோட ஆலோசனை பெறுறதுக்கும் வாய்ப்பு வழங்கணும். 22Aல 3 வந்து அப்படி ஒரு கைது செய்யப்பட்டுவார் என்றால் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்திற்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும். 22Aல 4 வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் பொழுது நீதிபதி தண்டனையை நீட்டிப்பதற்கு அனுமதி தரவில்லை என்றால் அவர் உடனே 24 மணி நேரத்திற்கு விடுதலை செய்யப்பட வேண்டும். 22B அப்படின்றது தடுப்பு காவலை பற்றி குறிப்பிடுது. 22Aல குறிப்பிடக்கூடிய இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் வந்து எதிரி நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த தடுப்பு காவல் சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கும் கிடைக்காது. 22Bயில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து தடுப்பு காவல் சட்டத்தின்படி கைது செய்யப்படுகிறார் என்றால் 3 மாதம் வரை எவ்வித அவருக்கான பாதுகாப்பும் இல்லாமல் வந்து சிறையில் அடைக்கலாம். 3 மாதத்திற்கு பிறகு நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் வந்து முறையான உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்ட ஒரு கமிட்டியின் அனுமதி பெற்று அவருடைய தண்டனை காவலை, அவருடைய தடுப்பு காவலை நீட்டிக்க முடியும். தேச பாதுகாப்பு என்ற காரணங்கள் இருந்தால் வந்து இந்த காரணத்தை சொல்லாமல் கூட நீட்டிக்கலாம்.